பா பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன்ப்பா. காலம் ஃபுல்லாக ஒருத்தனை கீழே வேலை செஞ்சு சாவறதுல எனக்கு விருப்பம் இல்லைப்பா. தாத்தா உனக்கு குத்த லேண்டை விற்று கொஞ்சம் காசு கொடுத்தனா நல்லா இருக்கும்ப்பா. பிஸ்னஸ்ஸு பெரிய பையன் ஆகிட்டா பாயிண்டாக பேசுகிற. உங்கள் அண்ணன் எப்படி செத்தா நீ தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துச்சுப்பா. அதான் அண்ணன் தூக்குல தொங்கி செத்துறான்னு சொல்லியிருக்கீங்களேப்பா. அது ஊருக்கு தெரிஞ்சதுப்பா. எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் கேளு. அப்போ உனக்கு வயசு இருக்கும்ப்பா. வேணாம், பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன். என்னால உன்ன மாதிரி காலம் ஃபுல்லா ஒருத்தங்களே வேலை செஞ்சு சாக முடியாது. நீ என்ன பண்ணு, தாத்தா லேண்டை வித்து காசு கொடு, 2 மாசத்துல டபுள் ஆக்கி தரேன். உன் திறமைக்கு காசை 2 மாசத்துல டபுள் ஆக்கி தருவோன்னா கலர் ஜெராக்ஸ் அடிக்க போறியா? அதெல்லாம் இப்ப பண்ணக்கூடாதேப்பா. ஹேய் சாலா, ஜோக் பண்றியா? நீ பிசினஸ் பண்ண போறேன்னு சொன்னது ஜோக்கல, நான் சொல்றது ஜோக்கா? காலேஜ் முடிச்சு 6 வருஷமா வேலை வெட்டிக்கு போகாம பொம்பளை பசங்க மாதிரி முடிய வளர்த்துன்னு பொறிக்கு மாதிரி ரோட்ல சுத்தி நிக்கிற. 3 வேலை சொத்த 2 வேலையாக்கலாம் நான் பிளான் போட்டா நீ பிசினஸ் பிளான் போடுறியா? ஒழுங்கா வேலை வெட்டிக்கு போடா. யோ, நாளைக்கு அவனை வேலையை விட்டு தூக்க மாட்டாங்கன்னு நிச்சயம். வேலைனாலும் பிசினஸ்னாலும் ரிஸ்க் ஒண்ணுதான், ஆனா பணம் வேற. டேய், நீ வெளியே வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் தெளிவாயிட்டு வாடா, நானே உனக்கு பிசினஸ் பண்ண காசு தரேன். என்ன பார்த்தா வேலை வெட்டிக்கு போனா தெளிவாயிட்டு வர மாதிரி தெரியுதா? அப்பயோ நீ தெளிவா மாட்டேன்னு எனக்கு தெரியும். வர என்ன பண்றது, சொல்றது என் கடமை. யோ, நான் இப்பவே தெளிவா இருக்கேன்னு சொல்றேன்யா. சரிடா, இப்ப என்னடா பிசினஸ் பண்ண போற? பசங்க கிட்ட பேசி கான்ட்ராக்ட்லாம் வாங்கிட்டேன். இந்தியா ஃபுல்லா பவுடர் சப்ளை பண்றோம். பவுடரா? இப்படா யாரா பவுடர் அடிக்கிறா? ஏய் சாலா, நீ அக்கல் லட்சம் தூக்குற பவுடர் இல்ல, இது கொக்கைன், போதை பொருள். போதை பொருளா? எதுக்கு சாகாவற? எழுத்து வீட்டு தண்டராஜ் புள்ள யாருக்கும் தெரியாம ஹோல்சேல்ல கூலி பேத்துனறான். தெரியுமா உனக்கு? ஆடிக்கார எப்படி வாங்குறான்னு நினைக்கிறேன்? கூலிப்னாலும் கொக்கைனாலும் ரிஸ்க் ஒண்ணுதான், ஆனா பணம் வேற. ஏய், நீ ஏதோ பொட்டி கடை இல்லனா தெருமுல்ல டீ கடை வைக்கிறதுக்கு காசு கேக்குறேன்னு பார்த்தா, போதை பொருள் விக்கிறதுக்கு எங்க அப்பா சொத்தையை வித்து காசு கொடுன்னு என்கிட்டயே கேக்குற நீ. யோ, ஏதோ நீ சம்பாரிச்சு வாங்கின மாதிரி பேசுற. உங்க அப்பா சொத்து தானே, குடியா. அப்புறம் என்னப்பா ஆச்சு? கடைசி மூச்சு போற வரையும் இந்த கையாலே கதற கதற கழுத்தை நெரிச்சு கொன்னப்பா. அந்த வெறி இன்னும் என் கையை விட்டு போகல. சரி, நீ சொல்லுப்பா, அதை பிசினஸ் பண்ணணும்னு சொன்ன. பா, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்ப்பா. நம்ம குடும்பத்துக்கு பிசினஸ் எல்லாம் செட் ஆகாது. நான் மாசம் மாசம் வேலைக்கு போய் கரெக்டா காசு கொடுத்துறேன்ப்பா. சரி, பேசுன எங்கப்பா போற? இல்லப்பா, ஃப்ரெண்டு கம்பெனில வேகன்சி இருக்குதுன்னாப்பா. நான் போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு வரப்பா. இது போலவே தெரிஞ்ச புள்ள சாலா சாலான்னு பாலா போயிட்டாங்க.